வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பொருளை இதுக்கு மேல யூஸ் ஆகாதுன்னு தூக்கி எறிறோம் இல்லையா? ஆனா அப்படி குப்பைக்கு போற ஒரு சாதாரண பொருளை வச்சு ஒரு கிராமத்துல எப்படி ஒரு மேஜிக் நடக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ஏதோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனில நடக்கிற ரிசர்ச் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப எளிய மக்களின் புத்திசாலித்தனம். குப்பையை எப்படி காசாக்குறது அப்படிங்கிற ஒரு அழகான சின்ன கதை இது. சரி, வாங்க அதை பத்தி விரிவா பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல ஒரு வாழை இலை கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள். அது இனிமே சாப்பாட்டுக்கு லாயக்கில்லைன்னு குப்பையில போடுவோம், இல்லனா ஆடு மாட்டுக்கு போடுவோம். கரெக்ட்டா? நம்மள பொறுத்த வரைக்கும் அது சுத்தமா வேஸ்ட். ஆனா, அப்படி தூக்கி வீசுற அந்த கிழிந்த இலைகள் ஒரு சூப்பரான வருமானம் தரக்கூடிய பொருளா எப்படி மாறும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சான்ஸே இல்லல. இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நான் ஒரு விஷயத்த கோட் பண்ணி காட்டுறேன். கவனமா கேளுங்க. இது ஏதோ புக்ல இருக்கிற தியரி கிடையாது. ஒரு கிராமத்துல வாழ்ற உழைக்கும் பெண்ணோட உண்மையான வார்த்தைகள். கிழிந்த இலைகளை வச்சு இந்த மெஷின் மூலமா வாழை இலை தட்டுகள் தயாரிக்கிறோம். இந்த மெஷின் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவ்ளோதான். ஒரு 2 வரிதான். ஆனா இந்த சின்ன வாக்கியத்துக்குள்ள எவ்ளோ பெரிய டெக்னாலஜி, வாழ்வாதாரம், முக்கியமா தன்னம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த ஒரு வாக்கியத்தை மையமா வச்சுதான் எப்படி ஒரு சாதாரண பொருள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாறுதுன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். இந்த வாக்கியத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க ஆரம்பிக்கிற விதம்தான். கிழிந்த இலைகளை வச்சு, அதாவது சமுதாயத்தால இதுக்கெல்லாம் மதிப்பு இல்ல, இது ஒரு வேஸ்ட்னு முத்திர குத்தப்பட்ட ஒரு மூலப்பொருள். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா லட்சக்கணக்குல முதலீடு வேணும், பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் வேணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம சுத்தி சும்மா கிடக்கிற ஒரு பொருளை பாக்குற கூர்மையான பார்வையும், அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருந்தா போதும். இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டே நாம வேண்டான்னு தூக்கி போட்டு அந்த கிழிந்த இலைகள் தான். இது நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. ஒரு பொருளோட மதிப்ப, அதாவது வேல்யூவ நாம எப்படி கூட்டுறோம் அப்படிங்கிறது தான் அது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யாருக்குமே பயன்படாத கிழிஞ்ச வாழை இலைகள். இன்னொரு பக்கம் சாப்பிடுறதுக்கு ஏதுவா ரொம்ப நீட்டா இருக்கிற உறுதியான வாழை இலை தட்டுகள். சும்மா இலையா இருந்தப்போ அதோட வேல்யூ 0. ஆனா அதுவே ஒரு தட்டா மாறணும்னு மார்க்கெட்ல அதுக்குன்னு ஒரு விலை கிடைக்குது. இது சும்மா ஷேப் மாறுற விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு வேல்யூ அடிஷன். ஒரு எளிய கிராமத்து சிந்தனை எப்படி 0வ ஒரு ஹீரோவா மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம். சரி, இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். அந்த பெண்ணோட வார்த்தைகளுக்குள்ளேயே ஒரு முழு உற்பத்தி செயின், அதாவது ப்ரொடக்ஷன் செயின் மறைஞ்சிருக்கு. ஸ்டெப் 1, யாரும் சீண்டாத கிழிந்த இலைகளை எல்லாம் பொறுமையா சேகரிப்பது. ஸ்டெப் 2, அதை ஒரு சின்ன மிஷின்ல கொடுத்து ப்ராசஸ் பண்றது. அப்புறம் ஃபைனல் ஸ்டெப், நல்ல உறுதியான அழகான தட்டுகளா அதை வெளியெடுக்கிறது. பாத்தீங்களா, எவ்ளோ சிம்பிளான ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு ப்ராசஸ். பெரிய பெரிய ஃபேக்டரியில நடக்கிற விஷயத்த ஒரு சின்ன மிஷின் மூலமா சாதாரண மக்கள் தங்களோட வீடுகள்லயே ரொம்ப கேஷுவலா செய்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட். ஆனா இந்த மாற்றம் தன்னால நடந்துடுமா? அங்கதான் அவங்க சொல்ற இந்த மிஷன் மூலமா அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த கதையோட டேர்னிங் பாயிண்டே இதுதான். மனித உழைப்பும் இயற்கையோட பொருளும் மட்டும் போதாது, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் வேணும். அந்த பாலம் தான் இந்த சிம்பிளான மிஷன். டெக்னாலஜியை உடனே கம்ப்யூட்டர், ரோபோட்னு மட்டும் நினைக்க வேண்டாம். கிராமத்து மக்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்ற மாதிரி டிசைன் செய்யப்பட்ட இது போன்ற சின்ன சின்ன மெஷின்கள் தான் உண்மையான டெக்னாலஜி ரெவல்யூஷன். இந்த மிஷன் தான் அந்த வேஸ்ட் இலைகளுக்கு ஒரு புது உயிரையே கொடுக்குது. சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, அவங்க உருவாக்குற அந்த ஃபைனல் ப்ராடக்ட், வாழை இலை தட்டுகள். இன்னைக்கு பிளாஸ்டிக் தட்டுகளால நம்ம பூமி எந்த அளவுக்கு நாசமாயிட்டு இருக்குன்னு நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா இந்த தட்டுகள் 100% இயற்கையானவை. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டா அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி செடிக்கு உரமாகிடும். ஒரு வேஸ்டான பொருளை வச்சு சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலும் இல்லாத ஒரு சூப்பரான மாற்று பொருளை இவங்க ரெடி பண்றாங்க. அதனால இது வெறும் பிசினஸ் மட்டும் இல்லங்க, நம்ம சுற்றுச்சூழலை காப்பாத்துற ஒரு மாபெரும் முன்னெடுப்பு. இந்த டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாம் தாண்டி அந்த பெண்ணோட பேச்சில் இருக்கிற ஒரு எமோஷனலான விஷயம்தான் நிஜமாவே ரொம்ப மனசு தொடுது. எங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. அங்கதான் நிக்குது விஷயம். ஒரு சாதாரண மெஷின் ஒரு ஏழை குடும்பத்துக்கு, குறிப்பா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய விடுதலையும் நம்பிக்கையும் கொடுக்குதுன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தருது, அன்றாட சாப்பாட்டுக்கு வழிகாட்டுது. எல்லாத்தையும் விட நம்மாலும் சொந்தமா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கைய அந்த கிராமத்து பெண்களுக்கு இது கொடுக்குது. ஒரு சின்ன கண்டுபிடிப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கை தரத்தையே எப்படி மாத்தி போடுது பாத்தீங்களா? நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த ஒரு சின்ன வாக்கியம் நமக்கு எவ்ளோ பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான்.
கிழிந்த இலைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து தட்டா மாத்துற இந்த மிஷின் மாதிரி நம்ம கிராமப்புற மக்களோட அன்றாட வாழ்க்கைய மாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வேற என்னென்ன சிம்பிளான டெக்னாலஜியில் நம்ம கிட்ட இருக்கு அல்லது புதுசா எதை கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது அடித்தட்டு மக்களோட கைகள்ல புது டெக்னாலஜி கிடைக்கும் போதுதான் ஆரம்பமாகுது. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திக்கலாம்.